ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. என்னன்னா திருவண்ணாமலையில் பெஸ்ட்டு சிக்கன் பிரியாணி எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு. மோஸ்ட்டாக திருவண்ணாமலை நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுறேன். இதுக்காகவே நாயுடுமலம் போயிட்டு என் வண்டி ஓரமாக நிறுத்திட்டு திருவண்ணாமலை பஸ் அந்த பஸ்ஸில் ஏறி திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. திருவண்ணாமலைக்கு வந்த கையோடு வண்டி இல்லாதனால என் ஃப்ரெண்டுக்குள்ள வண்டி கேட்டுங்க. அவனும் வண்டி எடுத்துன்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எந்த சிக்கன் பிரியாணி கடை நல்லா இருக்கும்னு தெரியாமல் ஒரு 2 முறைங்களுக்கு கேட்டேன். சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும். அவர் சொன்ன ஸ்டார் பிரியாணி கடை அந்த தெருவில் இல்லைங்க, அடுத்த தெருவு மாதிரி சொன்னாங்க. நேராக அந்த தெருவில் போயிட்டு அந்த பிரியாணி கடை கண்டுபிடிச்சி நேராக உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு ரேட்டு கேட்டாங்க. 150 ரூபான்னாங்க. சரி பரவாயில்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கையெல்லாம் கை விட்டு நேராக டேபிளில் போய் உட்காந்துங்க. அப்போ தான் எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெலாம் தெளிச்சுட்டு பிரியாணி வரதுக்காண்டி வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரியாணி வந்து இந்த பிரியாணியில் சிக்கன் பீஸ் 2 வச்சுருந்தாங்க. நார்மலாக வைக்கிற மாதிரி ரைத்தா தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் குருமான்னு ஒன்று ஊற்றினாங்க. 3 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு ஒரு டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்தது. நான் போனதே ஒரு 2:30 மணிக்கு போனேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நீங்கள் திருவண்ணாமலை பெஸ்ட் பிரியாணி எதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.